நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். உங்களுடன் நான் ஆர்ஜே சுபா ஜெயபால். இன்றைய திருக்குறள் அதிகாரம் 33 கொல்லாமை, குறள் 325. நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை. இந்த குறளுடைய விளக்கம்: வாழ்வின் தன்மையை கண்டு பயந்து துறந்தவர்கள் அனைவரிலும் கொலை செய்வதற்கு பயந்து கொல்லாத அறத்தை போற்றுகின்றவன் உயர்ந்தவன் ஆவான். நண்பர்களே, இந்தியாவில் சௌரிபூர் அப்படிங்கிற சிறிய பகுதியை ஆட்சி செய்த மன்னன் சமுத்திர விஜயன். அவருடைய மகன் அரிஷ்டநேமிக்கும் பவநகர் மன்னன் உக்கிரசேனனின் மகள் ராஜவதி அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது. மன்னர் வீட்டு திருமணங்கிறதுனால அந்த ஊரே நல்லா அலங்காரம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலதாள தார தம்பட்டையோட மாப்பிள்ளை அழைப்பு ஏற்பாடாகுது. யானை, ஒட்டகம், ஆடல் பாடல் கலைஞர்களோட திருமண ஊர்வலத்தில் நேமி வந்துட்டுருக்கிறாரு. ஊர்வலம் அரண்மனையில் உள்ள திருமண மண்டபத்தை நோக்கி போயிட்டுருக்குது. அந்த சமயத்தில் ஒரு பறவைகளோட சத்தமும் கால்நடைகளோட சத்தமும் ஒரு மாதிரி அழுகுரல் மாதிரி கேட்குது. அந்த ஆடுகள்லாம் மே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்தும் இல்லைங்களா, அந்த மாதிரி கேட்குது. அப்போ நேமி பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட இது என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க, உங்கள் திருமண விருந்துக்காக இவங்களாம் தயார் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த உயிர்களையெல்லாம் தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. உடனே ரதத்துலேருந்து கீழே இறங்கிடுறாரு. இறங்கிட்டு எல்லாரையும் பார்க்குறாரு. அப்போ என்ன ஆச்சுன்னு அவங்க கேட்குறாங்க. இத்தனை உயிர்களை கொன்று தான் என்னோடய திருமணம் நடக்கும்னா எனக்கு அப்படிப்பட்ட திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. பாதி ஊர்வலத்திலேயே மனசு மாறி அரிஷ்டநேமி என்ன சொல்கிறாருன்னா, நான் சமணத்துறவியாக போகிறேன்னு சொல்லிடுங்க அப்படின்னு குஜராத்தில் இருக்கிற கிர்னார் மலையில் சமணத்துறவிகள் கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிடுறாரு. இளவரசி ராஜவதிக்கு முதல்ல மன வருத்தமும் ஏமாற்றமும் ஆயிடுச்சு. 51 நாட்கள் வரை அவங்க காத்துட்ருக்குறாங்க. ஏன்னா ஒருவேளை இளவரசர் மனசு மாறி திரும்பி வந்துடுவார் அப்படின்ட்டு. ஆனால் இளவரசர் வரவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசியோட மனசும் மாற ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, திருமணத்தை விட ஒரு இன்பமான நிலையை துறவு மூலம் நம்ம அடைய முடியும்னா அந்த இன்பத்தை நானும் அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு இளவரசியும் கிர்னார் மலைக்கு போயிட்டாங்க. அங்கே போய் அவங்களும் துறவி ஆயிட்டாங்க. இந்த உயிர்களை கொல்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் துறவு பூண்ட இளவரசன் அரிஷ்டநேமி தான் சமணர்கள் போட்டும் 22வது தீர்த்தங்கரரான நேமிநாதன். அவருக்கு பின்னர் வந்தவர் தான் வர்த்தமான மகாவீரர். உலக வாழ்க்கையை வெறுத்து துறவு மேற்கொண்டவர்களை விட கொலை செய்வதால் ஏற்படும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவரே உயர்ந்தவர் ஆவார் என்பதை நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உயிர்கொலை அழிக்கும், உயிரை காப்பதே ஆக்கும். நண்பர்களே, நம்மலாம் இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா கொஞ்சம் காசு இருந்தாலே நிறைய தப்பு பண்ணுறாங்க. அந்த தப்பு பண்ணிட்டும் நம்ம இப்படி பண்ணிட்டோன்ற மன உறுத்தல் கொஞ்சம் கூட அவங்களுக்கு இருக்கிறதில்ல. ஆனால் இவர் பாருங்கள், ஒரு நாட்டோட இளவரசர், வேணுங்கிறது கிடைக்கும். இவருக்கு அவருடைய திருமண விழாவில் ஒரு உயிரை கொல்றது பொறுத்துக்க முடியாமல் துறவியாக போயிட்டாரு. எவ்வளோ உயர்ந்த குணம் பார்த்தீங்களா? இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எந்த உயிருக்கும் நம்ம துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாருங்க. நண்பர்களே, இந்த கருத்தை மற்றவங்களுக்கும் சொல்லுவோம், நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.